இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இடையில என்னென்ன சிக்கல்கள், பிரச்சனைகள் என்ன விதம் வந்தாலும் கூட, இந்த ஒப்பந்தத்துல இதுவரைக்கும் மீறாம அவங்க 2 பேருமே சமரசமாவே இருந்தாங்க. பாகிஸ்தான் மட்டும் இல்லைங்க. சிங்கப்பூர் போன்ற வளர்ந்த நாடுகளே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா உணவுப் பொருட்களும் வெளியில இருந்து தான் உள்ள வருது. சிந்து நதி நீர் தான் பாகிஸ்தான் மக்களுடைய மிகப்பெரிய வாழ்வாதாரமாக விளங்குகிறது. சிந்து நதி சிந்து நதி அப்படின்னோனே நமக்கு மகாகவி பாரதியார் தான் நினைவுக்கு வருவார் இல்லையா? அவருடைய தேசபக்தி பாடல்கள்ல மிக முக்கியமான பாட்டினுடைய முதல் வரியே அதுதான். சிந்து நதியின் மிசை நிலவினிலே அப்படின்னு ஆரம்பிக்கும். மிசைன்னு என்ன அர்த்தம்னா மேல்னு அர்த்தம். சிந்து நதிக்கு மேல நிலவினுடைய வெளிச்சம் விழுது அப்படின்னு தொடங்குற அந்த பாட்டுல பாரதியார் சிந்து நதியை நமக்கு அறிமுகப்படுத்தியிருப்பார். அது இந்தியாவினுடைய நதி அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் பாரதியினுடைய பாடல் அப்படின்னு சொல்லலாம். அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 கிளை நதிகள் இருக்குங்க. அந்த 6 கிளை நதிகள்ல கிழக்கே ஒரு 3 நதிகளும், மேற்கே 3 நதிகளும் இருக்கிறது. கிழக்கே உள்ள நதிகள் வந்து பாத்தீங்கன்னா, ராவி, பியாஸ், சட்லெஜ் அப்படிங்கிறது கிழக்க இருக்கக்கூடிய நதிகள். மேற்கு இருக்கக்கூடிய நதிகள் வந்து பாத்தீங்கன்னா, சிந்து, ஜீலம், செனாப் அப்படிங்கிற நதிகள். கிழக்க உள்ள நதிகள் எல்லாமே வந்து இந்தியாவுக்கு சொந்தமானது. மேற்குள்ள 3 நதிகள் இந்தியா வழியா பாகிஸ்தானுக்கு போகுது. இதுல சிந்துவ தவிர மீதி இருக்கக்கூடிய 5 நதியும் பாயக்கூடிய இடம் அப்படிங்கிறனால அதுக்கு பேரு பஞ்சாப் அப்படின்னு பேரு. இதே மாதிரி ஒரு பஞ்சாப் வந்து பாகிஸ்தான்லயும் இருக்கு. இந்த நதிநீரை பங்கிடுவதுல ஒரு ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாகுது. அதுக்கு பேர் தான் சிந்து நதிநீர் ஒப்பந்தம் அப்படின்னு பேரு. இது 1960ல அப்போ பாரதத்தினுடைய பிரதமராக இருந்த பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கும் பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதியாக இருந்த அய்யூப் கான் என்பவருக்கும் இடையில கையெழுத்தாகுது. பாகிஸ்தான் தலைநகரான கராச்சியில இது வந்து கையெழுத்தாகுது. அப்ப 3வது தரப்புல யாரு கையெழுத்து போடுறாங்க அப்படின்னா, உலக வங்கி சார்பா 3வது தரப்புல 3வது கையெழுத்து அவங்க போடுறாங்க. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இடையில என்னென்ன சிக்கல்கள், பிரச்சனைகள் என்ன விதம் வந்தாலும் கூட, இந்த ஒப்பந்தத்துல இதுவரைக்கும் மீறாம அவங்க 2 பேருமே சமரசமாவே இருந்தாங்க. ஆனா இப்போ இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கு போகக்கூடிய அந்த சிந்து நதியை வந்து நாங்க நிறுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஒப்பந்தம் தற்காலிகமாக நிறுத்தப்படுகிறதுன்னு சொல்லி அந்த நதியை நீரை நிறுத்துறதுக்கான முயற்சிகள் இப்ப நடந்துட்டு இருக்கிறத நம்ம செய்தி ஊடகங்கள்ல பாக்குறோம். இதுல தெரியாத ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? பாகிஸ்தான்ல உணவு பற்றாக்குறை அதிகமா இருக்கு. அவங்க தங்களுடைய உணவு தேவைக்காக தங்களுடைய அந்நிய செலாவணியை கொடுத்து பல நாடுகளிலிருந்தும் உணவுப் பொருட்களை இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம ஏன் வந்து இத வந்து உற்பத்தி பண்ணக்கூடாது அப்படின்னு இப்ப அவங்க யோசிச்சிருக்காங்க. பாகிஸ்தான் மட்டும் இல்லைங்க. சிங்கப்பூர் போன்ற வளர்ந்த நாடுகளே வந்து பாத்தீங்கன்னா, எல்லா உணவுப் பொருட்களும் வெளியில இருந்து தான் உள்ள வருது. அப்போ ஒவ்வொரு நாட்டுக்கு நாடு யுத்தம் நடக்கும்போது நமக்கு வர வேண்டிய உணவு வராம போச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னு யோசிச்சு, நடைபாதையில கூட நம்ம விவசாய வயல்களை உற்பத்தி பண்ண முடியுமா? அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு விஞ்ஞானத்துல பல நாடுகள் யோசிச்சு கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்துல உணவு தேவையை பூர்த்தி செய்யணும்னா என்ன பண்றது அப்படின்னு பாகிஸ்தான் அரசாங்கம் என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, அங்க பஞ்சாபினுடைய தெற்கு பகுதியில இந்த சிந்து நதி நீர்ல வந்து ஒரு 5, 6 கால்வாய்களை கொண்டு வந்து தண்ணீரை கொண்டு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம வளமையாக்கி அங்க நாம வந்து உற்பத்தி பண்ணலாம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பஞ்சாப் மாநிலத்துக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, எங்க மாவட்டத்துக்கு முக்கியத்துவமே கொடுக்கறது இல்லை எங்க மாநிலத்துக்கு அப்படின்னு அங்க ஏற்கனவே சிந்து மாநிலத்துல உள்ளவங்களும் சரி, பக்கத்துல இருக்கக்கூடிய பலுசிஸ்தான் மாநிலத்துல உள்ளவங்களும் சரி மிகப்பெரிய ஒரு போர்க்கொடியை உயர்த்தி இருக்கிறாங்க. மிகப்பெரிய ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் போயிட்டு இருக்கு இந்த திட்டத்தை நிறைவேற்றக்கூடாது அப்படின்னு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இந்த நதி நீரும் இனிமே வராதுங்கிற சூழ்நிலையில இன்னைக்கு உச்சகட்ட பதட்டத்துல இருக்கு பாகிஸ்தான். ஏன்னா இந்த சிந்து நதி நீர் தான் பாகிஸ்தான் மக்களுடைய மிகப்பெரிய வாழ்வாதாரமாக விளங்குகிறது. இந்த நதியினுடைய கரைகளை ஒட்டித்தான் அந்த நாட்டுல பல முக்கியமான நகரங்கள் அங்க இருக்கு. விவசாயத்துக்கான அத்துணைக்கும் தேவையான நீர்ப்பாசன வசதி எங்கேருந்து வருதுன்னா இந்த சிந்து நதி நீர்ல தான் வருது. திபெத்துல உற்பத்தியாகி இந்தியாவின் வழியாக பாகிஸ்தானுக்குள்ள போகக்கூடிய இந்த நதி நீரை இந்த ஒப்பந்தத்தை வந்து இப்ப மறு பரிசீலனை பண்ணணும் அப்படிங்கிற முடிவை இன்னைக்கு இந்திய அரசாங்கம் எடுத்திருக்கிறது. அவங்களுக்கு ஒரு பெரிய உச்சகட்ட பதட்டத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.